ஆளை பார்த்தாலே ஒரு மாதிரி தான் இருக்குது. இங்கே இருந்தால் வாட்ச் டவர் மாதிரி இருந்தால் அட்லீஸ்ட் எங்கன்னா போய் பார்க்கலாம், அப்சர்வ் பண்ணலாம். நிறையா பேர்ட்ஸு பிளாக் பக்ஸ் இருக்குது. பிளாக் பக்ஸ், ஓ மை காட். What's up you beautiful people, welcome to a new day and a new vlog. So good morning folks. ஒரு புது ரைடு கிளம்பியாச்சு. அதாவது ஒன் டே ரைடு தான். ஜெயமங்கலி பிளாக் பக் ரிசர்வ், அது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. பிளாக் பக்ஸை ஸ்பாட் பண்ணலான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துன்னு கிளம்பியாச்சு. ஸோ இது எங்கே வருதுனாக்கா, நெல்மங்கலம் மேலே போய் தும்கூர் பைபாஸ் பிடிச்சோம்னா அந்த ஊர் வந்துடும். அங்கே போய்ட்டோன்னே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது ஒரு ஃப்ளாட் ட்ராக் ஆஃப் ரைட் ட்ரெயில் மாதிரி. உள்ளே என்ட்ரன்ஸ் ஃப்ரீ அதெல்லாம் எதுவுமே இல்லை, சும்மா உள்ளே வண்டி எடுத்துன்னு போகலாம். பிளாக் பக்ஸுன்றது ரொம்ப ஒரு ஷையான க்ரீச்சர் கைஸ். அது மான் தான், ஒரு மான் மாதிரியே இருக்கும், பட் அது வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப ஷையான க்ரீச்சர். கொஞ்சம் சவுண்ட் வந்தால் கூட டக்குன்னு போய் கொஞ்சம் விடும். இப்போ டெம்பரேச்சர் 17 degrees, பட் நோ போக 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 30 degrees 38 degrees சொல்லிட்டு போக போகுது. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நெல்மங்கலா டால் தான். வீடு நான் விட்டு 4:40 நான் விட்டேன் கைஸ். இப்போது 5 o'clock. என்னப்பா இது ரோடு ஐட்டியா? ஓ மை காட், ஃப்ளைஓவரே இல்லை, க்ளோஸு. அவ்வளோ பாவீங்களா? ஓகே பரவாயில்ல, காலங்காலத்தில் தானே டிராஃபிக் இருக்காது. இதே நார்மல் டைமில் வந்திருந்தோம், இங்கே ஹெவி டிராஃபிக். அதுக்கு தான் ஃப்ளைஓவர் கட்டிக்கிறது. எப்பா நல்ல காலங்காலத்தில் வந்துக்கிறோம். சன்செட்டுக்கு போகலான்னு வந்து இந்த நாஸ்தி ஏற்றிருப்பேன் நீங்கள். ஓகே கைஸ், இந்த நேஷ்னல் ஹைவே டச் பண்ணிட்டோம். நிறையா பாட் ஹோல்ஸ் அங்கங்கே. அதான் டால்ன்ற பேரில் டேக்ஸை வாங்கிட்டு அங்கங்கே பாட் ஹோல்ஸு. கண்ணுக்கும் தெரிய மாட்டேங்குது, சின்ன பாட் ஹோல்ஸு. டம்முன்னு வேறு இருக்குது வண்டி. போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா பெண்ணுக்கொண்டா ஃபோர்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படி நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலன்னா உங்களுக்கு ஐ கார்ட்ஸில் தரம் போய் தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டூ சப்போர்ட் மீ. உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷனு. அந்த மாதிரி என்னப்பா சப்போர்ட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதுதான் நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய சப்போர்ட். ஏன்னா அந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனு. ஏன்னா 80% ஆஃப் மை வியூவர்ஸ் ஆர் நாட் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் வீடியோவை பார்க்குறீங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா இவன் இப்போலாம் வந்து வெறும் ஒன் டே ரைடு தான் போகிறான், லாங் ரைட் போக மாட்டான்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த மந்த் எண்டு வந்து ஒரு லாங் ரைட் பிளான் பண்ணியிருக்கோம், நானும் ஸ்ரீகுமாரும். ஸோ ஸ்ரீகுமாரும் வரான். 4 to 5 days ஆஃப் ரைட். புது லொக்கேஷன், 2 பேருமே இது வரைக்கும் பார்த்ததே இல்லை நம்ம வாழ்க்கையில். அந்த லொக்கேஷன் போயிட்டு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம். இங்கே அப்படியே ஒரு லெஃப்ட் எடுத்தோம்னா ஸ்டேட் ஹைவே உள்ளே போயிடுவோம். எங்கே போகலாம்? மதுகிரி பக்கம்தான் போகணும். நம்ம 67 kilometers இருக்குது. உங்களுக்கு இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் சொல்லலை இல்லை நான். டோட்டல் டிஸ்டன்ஸ் பெங்களூர்லேருந்து 113 kilometers என்னவோ. ஐயோ நாங்கள் பார்த்துக்கல, ஒருத்தர் ட்ராப் கேட்டார். அந்த ஆளை பார்த்தாலே ஒரு மாதிரி தான் இருக்குது. அந்த ஆளை பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாலும் சரி, ஹைவேலலாம் ஆக்சுவலாக யாருன்னா இப்படி கை காமிச்சு ட்ராப் பண்ணுங்கன்னா நிற்கவே வைக்கக்கூடாது. எக்காரத்து கொண்டும் நிற்க வைக்கக்கூடாது, போய்க்கினே இருக்கணும். செம்ம சில்லுன்னு இருக்குது பேசிங்க. ஓ மை காட், இங்கே ஃபுல்லாக மரமா, கொடூர சில்லு. பேசாமல் எங்கன்னா நிற்க வச்சுட்டு வெண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன். இந்த ஜாக்கெட்டோட ஸ்பெஷாலிட்டி அதுதான் பாருங்கள். இது வெண்ட்ஸ் எல்லாம் திறந்தா உடனே அப்படியே இது வந்து இது மாதிரி ஆகிடும், மெஷ் ஜாக்கெட் மாதிரி. அதே வெண்ட்ஸை போட்டோன்னா அப்படியே இது அப்படியே வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட்டாக கன்வெர்ட் ஆகிடும். இப்படியே போனோம்னா தேவராயன துர்கம் வருதான், டிடி ஹில்ஸு. நம்ம சேனலில் வந்து முதல்ல நம்ம வந்து போன ரைடுன்னு நினைக்கிறேன் அது தேவராயன துர்கா. ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கலாம், ஐ கார்ட்ஸில் தரேன். இந்த இடத்துக்கு ஸ்பெஷலாக சீக்கிரம் போனோம்னா அந்த பிளாக் பக்ஸை வந்து ஈஸியாக ஸ்பாட் பண்ணலாம். காலங்காத்தால் அதுங்கெல்லாம் எல்லா அனிமல்ஸுமே ஆக்சுவலாக வெளியே வரும் காலங்காத்தால்.
ஸோ பிளாக் பாக்ஸும் நிறையா பிளாக் பாக்ஸ் வந்து வெளியே வரும். ப்ளஸ் அங்கே ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்க முடியுமான்னு சரியாக தெரியல. ஏன்னா அது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி. அது அவங்க நம்மளை உள்ளே விடுறதே பெரிய விஷயம். இதில் அங்கே போய் ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுத்தோம்னா சப்போஸ் எதனா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது ஒரு ப்ராப்ளம் தான். கலர் சேஞ்ச் பார்த்தீங்களா? கலர் சேஞ்சு போன வீடியோவில் சொன்னிருந்த மாதிரியே தான். பியூட்டிஃபுல் கலர் சேஞ்ச். இப்போது பயங்கர சில்லுன்னு இருக்குது. டெம்பரேச்சர் 15 டிகிரிஸ் ட்ராப் ஆகிடுச்சு. பெங்களூர்லேயே 17 டிகிரிஸ் தான். இங்கே 15 டிகிரிஸ்க்கு 2 டிகிரி ட்ராப் ஆகிடுச்சு. அதனால தான் இவ்வளோ சில்லுன்னு இருக்குது. ஓகே, ஸோ சன்ரைஸ் ஆகிடுச்சு. லுக் அட் தட் பியூட்டிஃபுல் வியூ. ஸோ உங்களுக்கு அந்த ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இவ்வளோ எஃபர்ட் போடுறது எல்லாமே அதுக்கோசரம் தான். லுக் அட் தட். ஓ மை காட், கலர் பார்த்தீங்களா? வா, சன் அங்கே மரத்துக்கு பின்னாடி இருக்குது. நல்லா ஆரஞ்சாகுது. வாட கலர். வா, இப்போ பாருங்க கிளியராகுது. கிரேசி இல்லை? மேப்பு இந்த ரூட்டில் போகணுன்னு எல்லாம் காட்டுது. ஆனால் ஆக்சுவலாக இங்கே இல்லை. ஒரு போர்டே வரும், ஜெயமங்கலி பிளாக் பக் ரிசர்வ்னு. அங்கே தான் போகணும். இதான் ஜெயமங்கலி பிளாக் பக் ரிசர்வ். ஓகே, ஸோ வந்துட்டோம். இதுதான் அது. ஃபுல்லாக ஃப்ளாட் ட்ராக்ஸு. எங்கேயாவது தூரத்தில் நம்மளுக்கு தெரியுதான்னு பார்க்கணும் பிளாக் பாக்ஸ். பிளாக் பாக்ஸ். ஓ மை காட் கைஸ், அங்கே பாருங்கள் கைஸ். வாவ், செம்ம குரூப்பு. செம்ம. அங்கே பார்த்தீங்களா? ஓடுது பாருங்க எல்லாம். தெரியுதுங்களா? அங்கே 2 அங்கே தூரத்தில் ஓடி இருக்குது பாருங்க. ஸ்லோவாக போகலாம். அப்போ தான் பிளாக் பாக்ஸ் பார்த்தா டக்குன்னு நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்க முடியும். இல்லைன்னா ஃபாஸ்ட்டாக போனால் அதுக்கு நம்மளே பார்த்து பயந்து ஓடிடுதுங்க. இங்கே இருந்தால் வாட்ச் டவர் மாதிரி இருந்தால் அட்லீஸ்ட் எங்கன்னா போய் பார்க்கலாம், அப்சர்வ் பண்ணலாம். நிறையா பேர்ட்ஸ் இருக்குது கைஸ். நிறையா பேர்ட்ஸு பிளாக் பாக்ஸ் இருக்குது. ஆனால் எதுவுமே கேமராவில் கேப்சர் ஆக மாட்டேங்குது. ஏன்னா ரொம்ப தூரத்தில் தெரியுது. இந்த கேமரா வந்து கிட்டக்கிறது தான் நல்லா காட்டும். வைட் ஆங்கிள் இல்லைங்களா? ஸோ அது கிட்டக்கிறது நல்லா காட்டும், தூரத்தில் இருக்கிறத காட்டாது. டிஎஸ்எல்ஆர் மாத்திரம் இருந்துச்சுன்னா ஹெவி கேப்சர். இங்கே எதுவும் ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்கலை. ஏன்னா பாவம் அனிமல்ஸு சும்மா சத்தம் கேட்டால் தான் பயந்துடுது. இது ட்ரோன் சத்தம்லாம் கேட்டால் பயந்து மிரண்டுடுவாங்க. அதனால தான் எடுக்கல. ப்ளஸ் இது ஃபாரஸ்ட் ஏரியா வேறு, எதுக்கு நம்மளுக்கு ரிஸ்க்கு.
அனிமலுக்கும் தொல்லை தேவையில்லை, நம்மளுக்கும் தொல்லை தேவையில்லை. வந்தது பிளாக் பக் பார்க்க, பிளாக் பக்கை பார்த்தாச்சு, அவ்வளோதான். ஸோ ஓகே கைஸ், நீங்கள் அந்த பிளாக் பக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில டைப் ஆஃப் பேர்ட்ஸும் பார்த்தேன், பட் சிலது வந்து நிறைய ஆக்சுவலாக பார்த்தேன், சிலது வந்து கேப்சரே பண்ண முடியல. ஏன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு, கேமரா ஆன் பண்ணுறதுக்குள்ளே பறந்துச்சு. பட் பிளாக் பக்ஸ், ஓ மை காட், அதை பார்க்க தான் வந்ததே இவ்வளோ தூரம். பார்த்துட்டேன் ஒரு வழியாக. ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு கைஸ். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் வில் கெட் நோட்டிஃபைட் whenever I post a new video. Catch you guys in the next one. Peace.